இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் நீயே பேச. சரி சார். சார் ரிங் போதும். ஸ்பீக்கர்ல போடு. போன் அடிக்குது. லட்சுமியை பார்த்துட்டு பைரவன் தான் போன் பண்றானோ? சாயந்தரம் தானே கிளம்புனா, அதுக்குள்ள போயிட்டானோ? ஐயோ, இவனா? லட்சுமி இருக்கிற இடம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவனே போனை எடுக்கிறானே. லக்ஷ்மி இருக்காளா? லக்ஷ்மியா? நீங்க யார் பேசுறது? நான் அவ ஃப்ரெண்டு, கூட படிச்சவ. கூட படிச்சவளா? ஏய், உன் பேர் என்ன? மல்லிகா. சரி, இந்த நேரத்துக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? அது லக்ஷ்மி கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், அவளோட ஃப்ரெண்டுன்ற அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போன விஷயம் உனக்கு தெரியாதா? ஊரை விட்டு ஓடி போயிட்டாளா? அது கூட உனக்கு தெரியல? நீ எல்லாம் என்ன ஃப்ரெண்டோ? இனிமே அவளை கேட்டு இந்த போன் பண்ற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. சும்மா எரிச்சல கிளப்பிக்கிட்ட. சார், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த லக்ஷ்மி யார் சார்? கிளம்புங்க. சாரி சார். லக்ஷ்மி அவ வீட்டுக்கு தான் திரும்ப போயிட்டாளோன்னு பார்த்தா வீட்டுக்கும் போகல. அப்போ அவ எங்க தான் போயிருப்பா? இதுக்கு மேல நேரம் கடத்துறது ரொம்ப தப்பாயிடும். பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான். வேணாம், அவசரப்பட வேண்டாம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவளை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா நாளைக்கு காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கலாம். நாங்க ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றோம். ஒரு பேஷண்ட்டுக்கு அவசரமா ஆபரேட் பண்ணனும். பிளட் தேவைப்படுது. நான் இப்ப வெளியூர்ல இருக்கேம்மா, என்னால வர முடியாது. சார் ஹலோ. என்னாச்சு, வராரா? அவரு வெளியூர்ல இருக்காரா, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, கடைசி நம்பர் போட்டு பாரு. 812084. என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பண்றதுன்னு தெரியல, தலைவலியா இருக்கு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நைட் அட்மிட் ஆன அந்த பேஷண்ட்டுக்கு மார்னிங் ஆபரேஷன் இருக்கு. அதுக்கு பிளட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு டாக்டர் சொன்னாரு. அவங்களுக்கு ஏபி நெகட்டிவ், ரொம்ப ரேர் பிளட் குரூப். மிட் நைட்ல இருந்து எல்லா பிளட் பேங்குக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். ஆனா எங்கேயுமே பிளட் கிடைக்கல. சரி, நாமளே அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா அந்த பிளட் குரூப்ல நம்ம கிட்ட 3 டோனர் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வெளியூர்ல இருக்காரு, இன்னொருத்தருக்கு போனே போகல. கடைசியா இருந்த டோனருக்கும் நாட் ரீச்சபிள்னு வருது. இதுல நிறைய பிளட் பேங்க்ல பவர் கட் வேற. டோனர் கிடைச்சாலும் வர முடியாத அளவுக்கு இருக்கு. நம்மளால பிளட் அரேஞ்ச் பண்ண முடியாம போய் அந்த பொண்ணை காப்பாத்துறதே கஷ்டமாயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாம 3வது டோனருக்கு திரும்ப கால் பண்ணுங்க, போன் போகும். அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா பிளட் கிடைக்கும். எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நைட் அந்த பொண்ணை ரிசீவ் பண்ணது நான் தான். அந்த பொண்ணு பழைக்க கூடாதுன்னு இருந்தா அது நேத்தே நடந்திருக்கும். நேத்து நைட் டியூட்டிக்கு டாக்டர் இல்ல. டே டியூட்டி முடிச்சுட்டு டாக்டர் வீட்டுக்கு கிளம்புறப்போ கார்க்கையே மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அவர் திரும்ப கீ எடுக்க வந்தப்பதான் அந்த பேஷண்ட் வந்து அட்மிட் ஆனாங்க. டாக்டர் கீயை மறக்காம இருந்திருந்தா அந்த பொண்ணு வரதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் போயிருந்திருப்பாரு. டாக்டர் போயிருந்தா ட்ரீட்மெண்ட் பண்ண ஆள் இல்லாம நேத்து அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்தாயிருக்கும். ஆனா அப்படி நடக்கலல்ல. அப்ப இந்த பிரபஞ்சம் அந்த பொண்ணு உயிரை காப்பாத்தணும் தானே நினைக்குது.
அதை வச்சுதான் சொல்றேன். சில விஷயம் நடக்கணும்னு இருந்தா யார் தடுத்தாலும் அது கண்டிப்பா நடந்தே தீரும். அந்த பொண்ணுக்கு டோனர் கண்டிப்பா கிடைப்பாங்க. சும்மா எதையாவது சொல்லாத. நேத்து நைட்டு நடந்தது சாதாரண கோ இன்சிடென்ட். அதே மாதிரி திரும்ப நடக்கும்னு சொல்ல முடியாது. அதே சமயம் நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நேத்து நடந்த மாதிரி திரும்பவும் நடக்கும். ஏன் அதை விட பெரிய அதிசயமே நடந்து அந்த பொண்ணுக்கு டோனர் கிடைக்கும்னு நான் நம்புறேன். நாட் ரீச்சபிள் இருக்கிற அந்த 3வது நம்பருக்கு கண்டிப்பா கால் போகும். பிளட் கொடுக்க டோனர் வருவாரு. அதையும் பார்க்கலாம். உமா, அந்த கடைசி டோனர் நம்பர் சொல்லு, நான் கால் பண்ணி பார்க்கறேன். சரி, நான் சொல்றேன். 88 ரிங் போகுது. மாப்ள 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 பைரவ மாப்ள 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 பாருங்க மாப்ள 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 நான் போங்கண்ணே. மாப்ள மாப்ள யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு வண்டி ஆஃப் ஆகி போச்சு. என்னண்ணே, கொஞ்சம் முன்னாடி போயிருந்தீங்கன்னா மாப்பிள்ள என்ன பாத்துருப்பாருல்ல. வண்டி திடீர்னு நின்று போனதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? எல்லாம் நம்ம நேரம் சார். சார் சார் உங்க நேரம் நல்லா இருக்குது. அங்க பாருங்க, உங்க மாப்பிள்ள சிக்னல்ல நிக்கிறாரு. கண்டிப்பா ஒரு போன் எடுப்பாரு. திரும்பவும் ட்ரை பண்ணு. இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்க. நீயே வந்து ட்ரை பண்ணு.